ஹலோ நண்பர்களே, இப்போ எதுக்காக நம்ம கொல்லிக்கு வந்திருக்கோன்னா, நம்ம ஆடி மாதம் சிறுவள்ளி கிழங்கு நட்டோம் இல்லையா, அதை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண தான் வந்திருக்கோம். அப்பாவும் பொண்ணும் இங்கே அறுவடை பண்ணின்னு இருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. இசைமா என்ன பண்ணுறீங்க? அறுவடை பண்ணுறீங்களா? அப்பா அறுவடை பண்ணுறாங்களா? என்ன ராஜ்மா என்ன பண்ற? கிழங்கு நோண்டுறமா? கிழங்கு அகழ்தல் இருக்கு. இதான் கொடி காஞ்சிச்சு இல்லையா? காஞ்சிருச்சுன்னா நம்ம கிழங்கு எடுத்துடணும். பெரிய ஆள் உனக்கு ஹெல்ப் பண்றாங்க போல. அப்பாவுக்கு மகள். இது கொடி காஞ்சிச்சுன்னா எடுத்துடணும். அப்படியே மண்ணுல விட்டு இருந்தனா திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, எத்தனை மாசம் ஆகுது இது நட்டு? இது தை மாசம் ஆடி மாசம் நட்டுடணும். ஆடி மாசம் நட்டுட்டா மாசி மாசம் புடுங்கணும். இங்க பாருங்க எவ்வளவு கிழங்கு இருக்கும் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இந்த கிழங்கு அப்படியே குட்டி குட்டியா இருக்கும், அப்படியே கும்பலா இருக்கும். எவ்வளவு இருக்கு பாருங்க, ஒரு 1/2 கிலோ இருக்கும். இப்ப இல்ல ஒரு செடியில இவ்வளவு இருக்குமா? ஆமா, தண்ணி நம்ம சரியா இதுக்கு கொடுக்கல. தண்ணி கொடுத்திருந்தா இன்னும் நல்லா பெருசா வந்திருக்கும். ஒரு கிழங்கு இவ்வளவு கிழங்கு இருக்கு. இது ஒரு செடி. என்னம்மா அப்பா கொடி புடிங்கி போட நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்களா பக்கெட்டிய? சின்ன சின்ன கிழங்கா இருக்கு இல்லையா, இதெல்லாம் திரும்ப வர ஆடி மாசத்துல நடுறதுக்கு விதை கிழங்கா பயன்படுத்திக்கணும். இதை பெருசா இருக்கிறது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இது எதுவுமே சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சுடு தண்ணியில இதை போட்டு லைட்டா தேவையான அளவு உப்பு போட்டா போதும். செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கிழங்கு. இது வேச்சு மட்டும் தான் சாப்பிட முடியுமா, இல்ல பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்? சாப்பிடுவாங்க. இதை பொரியல் செய்யறதுக்கான கிழங்கு இருக்கு நமக்கு. அது நட்டுருக்கோம் பாத்தீங்களா, வெற்றிலை வள்ளி கிழங்கு. இலை வெற்றிலை மாதிரி இருக்கும், அதனால வெற்றிலை வள்ளி கிழங்கு. அது அடுத்து அறுவடை பண்ணும்போது அடுத்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். இப்போ இன்னும் அடுத்து நமக்கு தேவை எவ்வளோ போட்டிருக்கோம். இன்னைக்கு தேவையானது மட்டும் நம்ம தேவையானது ஒரு 2 செடி நோண்டிருக்கு, அதுவே தேவையான அளவு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 செடி நோண்டிட்டு இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம். நாமா கிழங்கு சாப்பிடலாமா? இசாய் இங்க பாருங்கடா, கிழங்கு சாப்பிடலாமா? இந்த ஒரு வரப்பு மட்டும் போதும் இன்னைக்கு. ரெண்டு செடி தான் பிடுங்கினாங்க, அதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கு. இப்போதைக்கு ஒரு 1 கிலோவுக்கு வந்திருக்கும் போல இல்லை? 2 செடி. பாருங்க, அடிப்பட்டுச்சு. வாரம் தானே இது உனக்குதான். காவலுக்கு இருக்காங்க போல. வர்றதுமா அது இவ்வளோ காய் வச்சுட்டு பாருங்க. இங்கே இந்த சிறுவள்ளி கிழங்கு பிடிங்கினே இருக்கிறோம். அது பக்கத்தில் அவரைக்காய் நட்டத்தான். ஒரு அவரைக்காவோ இவ்வளோ பெருசு இருக்கும். பார்க்குறீங்களா? வாங்க காமிக்கிறேன். இதோ தெரியுதா அவரை செடி? கிழங்கு பக்கத்துலேயே நட்டுருக்கோம். அவரை செடி இல்லை, அவரை கொடி. நான் தப்பாக சொல்லிட்டேன். அவரை கொடி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. ஒரே ஒரு கொடி தான், அதான் செடி மாதிரி நட்டோம். ஃபுல்லாக படர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது பேர் பட்டை அவரை. உங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் என்ன அவரைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது பட்டையாக இருக்கு, நல்ல பட்டையாக இருக்குது. தெரியுதா என்னன்னு தெரில வீடியோவில் பாருங்க. இவ்வளோ கொத்து கொத்தாக ஃபுல்லாக அவரை தான்.
எல்லாம் செடி மாதிரி இலை மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் அவரை நிறையா இருக்குது பாருங்கள். தெரியுதா? என்னங்க மேடம்? என்னம்மா? என்ன இசை நான் கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிடலையா? அப்ப வெயில் அதிகமாக அடிக்குது. எங்கள் ஊரில் ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்க. உச்சி வெயிலாக இருக்கு. ஆனால் இது 11 மணி தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாரு, இதுக்குள்ள இருக்கு ஏகப்பட்ட கிழங்கு இருக்கு. நான் அப்படி காமிக்கிட்டேன். பாரு, அது ஃபுல்லா கிழங்கு. ஆமா, தெரியுதா? எவ்வளவு கிழங்கு பாரு, உடைஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய கிழங்கா இருக்கு பாரு. இது ஃபுல்லா கிழங்கு. நாங்கள் மருந்து எதுவுமே அடிக்கலை. ஃபுல்லாகவே எல்லாமே ஆர்கானிக் தான். தண்ணி ஒழுங்காக பாய்ச்சலை, நேரமும் இல்லைல்ல. எவ்வளோ கிழங்கு பாருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கு, யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றது சொல்லுங்க. இந்த கிழங்கு வந்து குழந்தைங்க வந்து தாராளமாக சாப்பிட்லாம், கொடுக்கலாம் குழந்தைக்கு. விட்டமின்ஸ் நிறையாவே இருக்குது இதில். வேற முன்னோர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது கிழங்கு தான். ஏன்னா இந்த ட்ரை சீசன் இருக்குல்ல, மழை காலம் முடிஞ்சு இந்த வெயில் நாளில் வந்து இந்த கிழங்கு அவங்க வந்து சாப்பிட்டாங்க. கிழங்குலேயே பல ஏகப்பட்ட வகையான கிழங்குலாம் இருக்குது. காட்டில் போயிட்டு வந்தது காட்டுவள்ளி, காட்டுக்கிழங்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து வயல்லே நம்ம வந்து அந்த மழை காலம் முடிஞ்சு அந்த வெயில் காலத்தில் வந்து உணவு அதிகமாக பயன்படுத்தி இந்த கிழங்குலாம் பயன்படுத்துவாங்க. தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். என்னம்மா, இதோ வந்துட்டா சொல்லலாம், இதோ வந்துட்டேனாப்பா, உனக்கு தாண்டாம்மா. கழுவுங்க, அலசுங்க. அப்படிதான், அப்படிதான் அப்படிதான். அழுக்கு போற மாதிரி கழுவுங்க. சரி, கழுவிட்டீங்களா? கழுவிட்டியாம்மா? கழுவிட்டீங்களா? கழுவிச்சா? ஆமா. கழுவுங்க, தண்ணியில் போட்டு கழுவுங்க. இந்தா கழுவுங்க, உள்ள போட்டு கழுவுங்க. அல்ஸ் அல்ஸ் அலஸ் அல்ஸ் அலசுங்க 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 அலசுறாம்மா. இங்க பாத்தியா?
அம்மோ இசை மகிழ் இசை வைங்க வாயில் வைக்கூடாது வாயில் வைக்கூடாது கச்சிச்சோ வாய் நம்பிக்கின்ற செல்லம் வாய் நம்பிக்கின்ற பச்சுக்காருங்க வாயில் வைக்கூடாதுடா செல்லம் வாயில் வைக்கூடாது பட்டு அச்சோ சளி பிடிச்சிச்சா என்னம்மா நீ அம்மா கிட்ட போயிடுங்க அம்மா கிட்ட போயிடாமா தண்ணியில் விளையாடக்கூடாது போதும் சளி பிடிச்சிக்கண்டாம்மா பழைய தண்ணிடா குட்டி சரிம்மா பாப்பா சிறுவள்ளிக்கிழங்கு பிடிங்க எடுத்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு அவிச்சு சாப்பிட போறோம் ஆனா இங்கே அவிக்கலாம் தான் பிளான் இருந்தது வெயில் அதிகமா அதிகமா இருக்கு பாப்பாக்கு வந்து செட் ஆக மாட்டேது கண்ணு ஒரு மாதிரி மூடி திறக்கிறா அதனால வீட்டுக்கு போயிட்டு அவிச்சு சாப்பிட போறோம் இன்னும் ஒரு நாள் அடுத்தது வந்து நம்ம இங்கேயே வந்து காலையிலே இல்லை ஈவினிங் திரும்ப மீதி இருக்கிற கிழங்குலாம் பிடிங்க எடுத்து அது இங்கே அவிச்சு வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ண போறோம் கண்டிப்பா பாருங்க கிழங்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்க கொரியர் மூலமா அனுப்பி விட்டுறோம் விதை கிழங்கு தான் கொடுக்க முடியும் உணவுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம போட்டுக்கிறதே கொஞ்சமாக தான் போட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க விவசாயம் சம்பந்தமா எல்லாமே நம்ம வந்து இனிமேல் பதிவு பண்ண போறோம் எந்த டவுட்